ஹாய் ஹலோ கார்னியில் நான் உங்கள் கார்னிகா காமெட்டோலேருந்து. ஸோ இன்றைக்கி கார்ப்பரேட்டோட ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ தெர் இஸ் அ 2 டைப் ஆஃப் பீப்புள் இன் தட் இண்டஸ்ட்ரி. ஒன்று பிடிச்சி வேலை செய்வான், இன்னொன்று பிடிக்காம வேலை செய்வான். இந்த பிடிச்சி வேலை செய்கிறான் பார்த்தீங்களா, அவன் கதை நமக்கு வேணாம், அவனை ஒதுக்கி வச்சிடலாம். இந்த பிடிக்காம வேலை செய்கிறான் பார்த்தீங்களா, அவன் கதைக்கு வர இப்போது. ஸோ இந்த பிடிக்காம வேலை செய்கிறவனோட கதை என்னன்னே நமக்கு தெரியாதுங்க. ஸோ ஒரு தடவை வந்துட்டு எனக்கு இந்த டீமே பிடிக்கல, எனக்கு இந்த மேனேஜ்மெண்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்க. அவன் கொலீக்ஸையே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு திட்டிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டில் தே ஸ்டே ஆன். நாளைக்கே நான் பேப்பர் போட போகிறேன், அடுத்த மாதம் கண்டிப்பாக போட்டுருவேன், ஸோ அடுத்த வருஷம் அப்படின்னு 5 வருஷம் போயிருக்கோம். ஸோ இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த பிடிக்கலன்ட்டு இந்த பேப்பர் போட்டுருவேங்கிறதுலாம் அவங்கள மட்டும் நம்பிடாதீங்க. ஸோ அவங்களோட கதையை நமக்கு கடைசி வரைக்கும் புரியவே புரியாது. அப்படி தான் இருக்கும் நம்ம லைஃபு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க சொல்கிற ரீசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், கம்ஃபர்ட் ஜோன், ஸ்கில் செட், இதெல்லாம் தான் மெயின் ரீசனாக இருக்கும். இந்த பிடிச்ச வேலை செய்கிறவன் கூட வேறு கம்பெனி மாறி மாறி போய் அவனோட பேக்கேஜோட ரேஞ்ச் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ப்ரமோஷன்ஸ், ஹைக் அப்படின்னு அவன் மாறி போயிட்டே இருப்பான். அவனோட ஸ்டாண்டர்டும் மாறிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம ஒரே இடத்துல உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அட் த சேம் டைம் நீங்கள் பிடிச்ச வேலை செய்கிறீங்க அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் டெடிகேஷன் இருக்கும். நான் இந்த கம்பெனிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கேன் அப்படின்னா அது வேறு கேட்டகரி, அதை பற்றி நம்ம பேச வேணாம். பட் நீ பிடிக்காம அதே கம்பெனியில் விசுவாசமாக இருக்குங்கும் போது வாட் இஸ் அ பாயிண்ட் தேர் அப்படிங்கிறது தான் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நீ முன்னாடி வேலை செய்கிற, பின்னாடி போய் அவனை திட்டுற அப்படிங்கும் போது அது என்ன லாஜிக்னே புரியல. ஸோ அதுதான் நமக்கு வந்துட்டு ரீசன்ஸ் நிறையா இருக்குது. ஃபேமிலி சுச்சுவேஷன்னு நம்ம சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி ட்ராவலுக்கு எனக்கு இது ஓகேவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லையா, ஸ்கில் செட்டோட பயம் இருக்கும். இப்போ நான் வேறு கம்பெனிக்கு போனேன்னா என்னோடய ஸ்கில் செட்டை வந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ப்ரூவ் பண்ணணும், என்ன நான் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். At the same time கம்ஃபர்ட் ஜோன், இங்கே எனக்கு டீம் செட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ஏதோ என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பீப்புள் இருக்காங்க கொஞ்சம் பேர். ஸோ அவங்கள வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஈஸி கோயிங்காக அப்படியே செட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு மறுபடியும் நான் வேறு பக்கம் போனோன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து அதெல்லாமே க்ரியேட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்ருக்கீங்க, பிடிக்காமல் அதுவும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களோட பேக்கேஜும் அப்படியே தான் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ரெகக்னைசேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பிகாஸ் எல்லாமே அதே இடத்துல இருக்கும் போது they don't value. இதே பேப்பர் போடுறேன்னு சொல்லி பாருங்கள், அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் நிறையா ஒரு அவங்களுக்கு லாட் ஆஃப் சர்ப்ரைசிங்கான ஒரு ப்ரமோஷன் லிஸ்ட்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதை எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் டு த்ரெட்டன் த திங். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கான அந்த கான்ஃபிடென்ட் எப்போ வரும் அப்படின்னா, வென் யூர் ஸ்ட்ராங் அபவுட் யுவர் ஸ்கில் செட், என்னால் முடியும், ஸோ எனக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கும் போது தான் உங்களால் தைரியமாக போல்டான ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். இஃப் யூ டோன்ட் ஹாவ் தட், ஆப்வியஸ்லி நான் பயந்துகிட்டே தான் இருப்பேன். எனக்கு வெளியே போனால் வேலை கிடைக்காது, எனக்கு வெளியே போனால் வந்துட்டு சர்வை பண்ணுறது கஷ்டம், எனக்கு இந்த ஜாப் தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே வந்துட்டு நம்ப வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ டோன்ட் டூ தட். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் க்ரோத் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். தேட் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு பெட்டர் லைஃப் வேணும் அப்படின்னா கொஞ்சமாவது அட்லீஸ்ட் 0.1% ரிஸ்க் எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களோட லைஃப் சேஞ்ச் உங்களால் லைவாக பார்க்க முடியும். அப்படி இல்லாட்டி ஒரே இடத்துல உட்காந்து ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ யோசிச்சு பாருங்கள், எதுவும் நிறையா பேசுவோம். ஜஸ்ட் ஸ்டே யுனைட்டட் வித் மீ until that signing off from Karnika.